எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். நான் ஆம்பி ரிஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஏயோட சர்டிஃபைடு இன்சூரன்ஸ் அட்வைசர். முதல்ல எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா கடந்த வாரம் நான் ஒரு ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். இப்போ ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, எனக்காக விஷ் பண்ணிங்க. உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் தான் என்னை கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வீடியோ போட முடியுமான்னு தெரியல. மேபி நம்ம கூடிய சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடுவோம். தொடர்ந்து வழக்கம் போல் வீடியோ போடுவோம். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க்கெட் அப்டேட்டுக்கு வந்துடலாம். தொடர்ச்சியாக நம்ம பங்குச்சந்தை விழுறதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப்ஐஐ செல்லிங் தான். இந்த எஃப்ஐஐ செல் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம மார்க்கெட் இந்தளவுக்கு அக்ரெசிவாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. 1,00,000 கோடிக்கு மேலே ஒரே மாதத்தில் செல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எஃப்ஐஐ இந்த மார்ச் மந்தில். இந்த எஃப்ஐஐ ஏன் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ரீசன் வேணால் அடுத்த 2 காரணத்தை சொல்லிக்கலாம். ஒன்று, டாலர் இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. 94 கிராஸ் பண்ணிடுச்சு. இது 2வது முக்கியமான காரணம். இன்னொரு காரணம் எஃப்ஐஐ செல் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேலோட வார். இந்த காரணங்கள் தான் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் உலக பங்குச்சந்தையே வீழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக நம்ம பங்குச்சந்தையை அதிகமாக வீழ்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ செல் பண்ணுறாங்க. அவங்க செல் பண்ணுறதுக்கான காரணம் நம்மளோட டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இன்னொரு காரணம் வார் நடந்துகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற பயத்தினாலையும் பேனிக்னாலையும் பொருளாதாரம் பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற சுச்சுவேஷனால் கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்ருக்கு. ஸோ இதை ஒரு டேட்டா பார்த்துட்ருக்குறோம். ஆனால் எல்லோரும் சொல்கிற நியூஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஐ ப்ராஃபிட்டே இல்லை. அவங்க டாலர்லேயே அவங்களுக்கு 30%, 20% நஷ்டம் இருக்குது. அப்போ அவங்க லாஸ்ட்டு 3 இயரில் பார்த்திங்கன்னா நிஃப்டி ப்ராஃபிட் இல்லை. ஸோ அந்த ப்ராஃபிட்டும் இல்லை, ஜீரோவில் இருக்கிறாங்க. டாலர் அப்ரிஷியேட் ஆகாமல் டிப்ரிஷியேட் ஆனதுனால ஒரு 30% லாஸ் போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க நெட்டாக லாஸில் இருக்கிறதுனால செல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு டீட்டெயிலான விளக்கத்தை இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். வழக்கமாக நம்ம இந்த மந்த் ஃபுல்லாகவே எஃப்ஐ டேட்டாவை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ட்ரேடிங். எஃப்ஐ பார்த்திங்கன்னா 1,11,000 கோடி வரைக்கும் செல் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் மந்தில் அதிகபட்சமாக செல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம 1,20,000 கோடிக்கு மேலே வாங்கிட்டோம். ஸோ நம்ம அவங்க செல் பண்ணதை அக்ரெசிவாக வாங்கியிருக்கிறோம். மார்க்கெட் இருந்தாலும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம அப்படி இயர்லி மாற்றுவோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐ வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை வருஷமாக விற்றுட்டுருக்குறாங்க. 2020 தான் லாஸ்ட்டாக எஃப்ஐ நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. 2020, 19 அந்த டைமில் தான் எஃப்ஐ நம்ம இந்திய பங்கு சந்தையில் பையிங்கில் இருந்துருக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நெட்டாக இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இது வரைக்கும் 2021 26 6 வருடங்களாக கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. அதுவும் 2024, 25 3,00,000 கோடிக்கு வருஷம் செல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் 2 மாதத்துலேயே 1,50,000 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போது எஃப்ஐ எப்போ உள்ளே வந்திருக்கிறாங்க இந்திய பங்குச்சந்தையில் அப்படின்னா 2020 கோவிடில் தான் அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே கோவிட் டைமில் தான். ஸோ அப்போ நம்ம டாலர் பார்த்திங்கன்னா 72 இருந்தது. இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராக 72 இருந்தது. இப்போ 94 இருக்குது. ஸோ அப்போ டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. எவ்வளோ? 30% டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அவங்களுக்கு 30% டாலரில் லாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க 72 ரூபா இருக்கும்போது டாலர்லேருந்து இந்திய ரூபாய் கன்வெர்ட் பண்ணி இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இப்போ 94 ரூபா போயிடுச்சுங்கிறப்ப 30% லாஸில் இருக்குது அவங்களுக்கு டாலரில் மட்டும். ஆனால் பங்குச்சந்தையில் அவங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க? ஏற்கனவே நிஃப்டி 17,000 இருக்கும்போது 12,000 கோவிட் ஃபாலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7,000 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா 250% ப்ளஸில் இருக்கிறாங்க. 26,000 நிஃப்டி இருக்கும்போது 2024 தான் அவங்க அதிகபட்சம் செல் பண்ண ஆரம்பித்தாங்க. 3,00,000 கோடிக்கு செல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போயே பார்த்திங்கன்னா 250% ப்ளஸில் இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? ஏறக்குறைய 22,000 பக்கத்தில் இருக்குது. இப்போயுமே 200% இன்னும் ப்ளஸில் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 200% ப்ளஸில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த டாலர் டிப்ரிஷியேட் ஆனதில் 30% போனால் கூட இன்னமும் 170% லாபத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க நஷ்டத்தில் கிடையாது. எஃப்ஐ நஷ்டத்தில் விற்க கிடையாது. சரிங்களா? இது எல்லோரும் இப்போ எஃப்ஐ நேற்று தான் இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் லாபத்தில் தான் இருக்கிறாங்க. லாபத்தை தான் புக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இன்னும் பாருங்களேன், 18,000 நிஃப்டி வந்தால் கூட 20,000 வந்தால் கூட அவங்க ஸ்டில் 150% ப்ளஸில் தான் இருப்பாங்க. அந்த டாலரோட டிப்ரிஷியேஷன் 30% போனால் கூட அங்கேயும் ஒரு 120, 110% ப்ளஸில் தான் இருப்பாங்க. அவங்க லாபத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ லாபத்தை தான் எஃப்ஐ இன்னும் புக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு எதனா உங்களோட சஜஷன் இருந்தால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது நம்ம பேசியிருக்கிறோம் 22,000 21,800ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை ஒரு வேளை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 19,000 20,000 தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது இந்த ஜோன். சரிங்களா? ஸோ அப்போ நிஃப்டி அடுத்த கட்டமாக எது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த போர் தொடர்ந்து நடந்தது அப்படின்னா
கண்டினியூஸாக நிஃப்டி வந்துட்டு 19,000க்கும் 20,000க்கும் போகலாம். இது வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது. இது பிரேக் ஆகிடுச்சு, நம்ம இந்த 21,800 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கன்ஃபார்மாக 20,000லேருந்து 19,000 நிஃப்டி வந்துடும். சரிங்களா? அது வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் என்ன, நிறைய பேர்த்திட்ட கேஷ் இருக்காது. கட்டாயமாக கேஷை ரெடி பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு ஆல்ரெடி இருக்கிறதுல எதனா செல் பண்ண முடியுமா, இல்லை கேஷ் ரிசர்வ்ஸை அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்து நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 5-6 வருடங்களில் ஒரு நல்ல புல் மார்க்கெட் பார்க்கத்தான் போகுதுங்கிறது என்னோடய வியூ. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,000 தான் நம்மளோட பிரேக் அவுட் பாயிண்ட்டை பிரேக் ஆகிடுச்சு. 53,700 பிரேக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் சப்போர்ட்னா 48,000 தான் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இருக்குது. செல் அண்ட் ரைஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த ஏப்ரல் மாதம் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. அதுக்குள்ளே நிஃப்டி பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது இந்த வாரத்தில் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 6 நாளைக்கு வார் வந்து கண்டினியூஸாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்பவே குரூஷியலாக இருக்க போது இந்த 22,000ங்கிறது நிஃப்டிக்கு ரொம்ப முக்கியமானது. 22,000லேருந்து 21,800 இந்த ஜோன் வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். இதை இந்த ஏப்ரல் மந்தில் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, மார்ச் மந்த்து. ஏப்ரல் மந்த்து ட்ரேடிங்கில் இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி நமக்கு கூடிய சீக்கிரம் 19,000மோ 20,000மோ நிஃப்டி வந்துடும். அங்கேருந்து திரும்ப பாட்டம் அவுட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை அங்கே போய்ட்டு தான் பாட்டம் அவுட் ஆகணுமா அப்படின்லாம் கிடையாது. இது வந்து நம்மளோட சஜஷன் தான், நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான், நடக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் 100% நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் 22,000 21,800 இங்கேயே கூட சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆயிடலாம். எல்லாமே உலக தலைவர்களோட கையில் தான் இருக்குது. முக்கியமாக ட்ரம்ப்போட கையில் தான் இருக்குது. அவர் அடுத்த நியூஸ் என்ன பண்ண போகிறார், அடுத்து கியூபான்னு சொல்லியிருக்காரு ஒரு நாட்டை பற்றி. ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ் ஆச்சுன்னா கட்டாயமாக நிஃப்டி வந்துட்டு 19,000லேருந்து 20,000 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா இப்பயும் சொல்கிறேன், அதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் ஒவ்வொரு இறக்கத்துலேயும் முதலீடு பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நீண்டகால முதலீட்டாளராக ஒரு நல்ல ப்ராஃபிட்டை பார்க்குறதுக்கு இந்திய பங்குச்சந்தையில் ஒரு நல்ல வாய்ப்பு வந்துட்டுருக்குது. ஆனால் ஹைலே நீங்கள் முதலீடு பண்ணீங்க, கேஷ் இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஒருவேளை 22,000 நிஃப்டி பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஹெவியாக வச்சுருந்தீங்கன்னா அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு எதனா புட் ஆப்ஷன் வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிறத கட்டாயமாக யோசிக்கணும். அப்படி புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆனாலும் புட் ஆப்ஷன்லேருந்து ஒரு ப்ரீமியம் கிடைக்கும். அதிலிருந்து வர லாபத்தை எடுத்து நீங்கள் திரும்ப ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தெரியலங்கிறப்ப ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமைச்சுக்கிறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, நிஃப்டி இந்த வாரம் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். 22,000லேருந்து 21,800. நம்ம மற்ற நியூஸெல்லாம் எதுவுமே நீங்கள் டெக்னிக்கலெலாம் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இப்போ இருக்கிறது சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நிஃப்டி இங்கேருந்து ஒரு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ட்ரம்ப்போட நியூஸு, வாரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஒரு நல்ல பாசிட்டிவ் எதுனா திரும்பிச்சுன்னா கட்டாயமாக இங்கேருந்து ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அது இன்னும் சுமூகமாக முடியல, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போகுதுன்னா கட்டாயமாக இது பிரேக் ஆகிடும். அடுத்து 20,000 19,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே நம்ம அடுத்த கட்ட முதலீட்டுக்கு ரெடியாக இருக்கணுங்கிறது என்னோட கருத்து. மீண்டும் ஒரு முறை உங்களோட பேராதவருக்கு நன்றி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நம்ம மூலிமா ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணுன்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் ஐடிக்கோ தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.